காரு 3 காரு 2 காரு இந்த காரு 2 காரு ஒரு போதையில இருந்தாரா? ஆமா சார். ஒருத்தர் கால் முடிஞ்சு போச்சு சார். இப்பதான் சீக்கிரத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆஸ்பத்திரி போனா தெரியாது. கொண்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. 3 பேர் போயிருக்காங்க. சின்ன குழந்தை ஒரு பையன். ஒருத்தர் கால் முடிஞ்சு சின்ன குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போயிருக்காங்க. ஏதாவது தெரியல. அவர் வண்டி ஓட்ட பேச்சு முடிச்சல கொண்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. சீக்கிரத்துக்கு கொண்டு போனா தான் தெரியும். அவன் எந்த ஊர் தெரிஞ்சுச்சா? சிங்கப்புலியாவட்டி. சிங்கப்புலியாவட்டி. பேரு என்ன நடந்துச்சு? நீங்க வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தீங்க? இப்ப கடை எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு? தெரியும். ஓனர் தான் தெரியும். அப்பா தான் தெரியும். இப்ப கடையில இருந்தவர் யாரு? அவர் காயமா? அவரு காய லைட்டா மட்டும் தலையில அடிபட்டு இருக்காரு. லைட்டா கால் உடஞ்சு லைட்டா எடுத்து 2 முட்டு அந்த கடையில 2 முட்டு முட்டினாப்ல. முட்டிட்டு வந்து நேரம் இந்த இதுல அடிச்சாப்ல. வர பைக்குகள்லாம் இடிச்சாப்ல. இடிச்சுட்டு திருப்பி இங்க வந்து இந்த வந்து கார்ல வந்து முட்டினாப்ல. முட்டிட்டு அப்படியே உள்ள விட்டாப்ல. ஆளுக்கு அப்புறம் வந்து தூரத்தை வந்து இறக்குறதுக்கு அவர் வந்து வரல. ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து எல்லாம் எத்தனை கடைகள் முடிச்சு எவ்வளவு பைக்குகள் அந்த கார்ல? பைக்கு வந்து ஒரு 5-6 பைக்குண்ணே. கார் வந்து இது ஒண்ணு. அந்த வந்து கடை சேதாரம், இந்த வந்து கடை சேதாரம். அவர் வந்து புது சரக்கு. ஆனா வந்து என்ன வந்து காரணத்துக்காண்டி அந்த கடையில முட்டினான்னு தெரியாது. காரு அங்கிருந்து ரிவல்ஸ் வந்து முட்டுச்சு. ஒரு 5 பேர் 6 பேர். நீங்க ஸ்பாட்ல இருந்து எப்படி இருந்துச்சு அவரு பண்ணிட்டு வரும்போது? அவர் புல் போதல இருந்தாப்ல. வரும்போது நீங்க பக்கத்துல நீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறது? அதானே புல் போதல. அவரை வந்து பிடிச்சி இழுக்கிறோம், யாருமே வரல. பிடிச்சி இழுக்கிறோம், டோரை அவரை வந்து திறக்கவே இல்லை. திருப்பி வண்டிய ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சு. அது வந்து எந்த ஊர் தெரியல. அதான் வந்து ஃபுல் சரக்கு, அது மட்டும் தெரியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன நடந்துச்சு? என்னாச்சு? கடையெல்லாம் எவ்வளவு சேதம்? என்ன நடந்துச்சு? போதையில மாட்டி ரோல்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கார் எல்லாத்தையும் உடச்சு கார்ல வந்தவரு. தான் நின்றுட்டு இருந்தாரு. கார்ல ஒரு 5 பேர் போதையில வந்தவங்க. பைக்கில் ஒருத்தவர் வந்தவர். காரை எடுக்க சொன்னதுக்கு வாக்குவாதம். 2 பேரும் வாக்குவாதம் கிளம்பிட்டாங்க. பைக்கு சாவி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பஞ்சாயத்தாகி கார் எடுத்து எல்லா கடையும் முட்டி உடைக்க ஆரம்பிச்சேன். பைக்கை மாட்டி. இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அந்த இடத்துல, நீங்க கடை வச்சிருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சு பாக்கும்போது? அந்த பாக்குறவே பயங்கரமா இருந்துச்சு. ஆள் என்ன மட்டும் 3 பேருக்கு கால் உடஞ்சு போச்சு. ஆள் சின்ன பிள்ளை யாராச்சும் பார்த்தா ஆளை காட்டினேன். ஏதோ கேம் விளையாடுற மாதிரி காரை போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன் பாட்டுக்க. இந்த மாதிரி எதுவும் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பைக்குகள் சேதம்? எத்தனை கார்கள் சேதம்? எப்படியும் 10-20 பைக் அடிச்சு கட்டட உடஞ்சு போச்சு. பழக்கடை கட்டட உடஞ்சு போச்சு. தண்ணி வண்டி உடச்சு விட்டேன். 2 பேர் காரு ஒரு 3 பேருக்கு கால் உடஞ்சு போச்சு. துண்டா கால் உடஞ்சு போச்சு. அங்க அந்த காரை முட்டினேன். அந்த கல்லுல இருக்கும் தண்ணி பழத்துல போய் நின்றுக்கிடுச்சு காரு. இல்லாட்டி அந்த கடையெல்லாம் நொறுக்கிருப்பேன். அந்த காரு ஒரு 8 இடத்துல முட்டினாப்ல. காரை ரிவர்ஸ் எடுத்து 8 இடத்துல முட்டிட்டாப்ல. இது பாதை ஒருத்தரோட பாதை விடுறதுலதான். பைக்கு இங்க வந்தது, கார் இங்கிட்டு போய் வந்தது. கொஞ்சம் வழி விடுங்கன்றதுல நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க மாட்டேன்னு சொன்னதான் பிரச்சனை. வேற எந்த இதுவும் இல்லை. இதுதான், வேற ஒண்ணும் வேற வழக்கெல்லாம் இல்ல. பாதையை நீ விடுறதா நான் போறேன், நான் விளக்க மாட்டேன், நீ விளக்க மாட்டேன். வர கார் ஆஃப் பண்ணி போட்டான், புல்லட் ஆஃப் பண்ணி போட்டான். அதுல வார்த்தையை விட்டுல இவங்க பிரச்சனை. நல்லா தெரியும். சேச்சி வச்சிருக்காப்ல அவரு. நாகவடிவேலு. இது இங்க மண்டாவணிக்கும் அவங்க பசங்க. சேதாரம் இருக்குல்ல. அவங்க 2 பேரு டீம்லயுமே ஆளுக்கு ஒருத்தவங்களுக்கு காலு போடுங்க. அவங்க சைட்ல இருந்தவனுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப இன்னொருத்தவங்க மேல 2 பேர் மேலே பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த காட்சிகள் எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சு. நல்ல வேலை வேற பப்ளிக் யாருக்கும் என்ன இதாகல. அந்த நேரத்துல எந்த காரும் வரல, வண்டியும் வரல, ஸ்கூல் வேணாம், எதுவும் வரல. இல்லன்னா யாரு வேணாலும் என்ன வேணாலும் ஆகுறதுதான். அந்த கடவுள் தான் காப்பாத்திட்டாப்ல, எந்த இதுக்கு எதுவும் இல்லாம. நம்ம ஏன் கடை, நம்ம ரைஸ் கடை. ஆமா, இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. மத்த எல்லாருக்கும் வாகனங்கள் சேதமா இருக்கு. ஒரு 10 வண்டி இருக்கும், 10 கார் இருக்கும், 10 பைக்கு.
காரு காரு ஒரு 2 தான். மற்ற டிரைவிங் ஸ்கூல் அங்கே டிரைவிங் ஸ்கூல் கிட்ட ஒரு சும்மா இருந்த காரையும் இது பண்ணி அவருக்கு டயர் இதாயிடுச்சு. இந்த தள்ளு வண்டி ஒண்ணு சேதாரம் பார்த்தா எப்படி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சேதாரம் தான். 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கும். இதுவே இப்படி தொட போனா 1 லட்சம் கூட 1.5